வணக்கம், நான் டாக்டர் சுதாகர். வெல்கம் டு மை சேனல். டாக்டர், குழந்தைங்களுக்கு பெஸ்ட் சோப் எது, என் குழந்தைக்கு என்ன சோப்பு நான் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸுமே என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஒரு சிலர், என்னங்க டாக்டர், அந்த காலத்துலலாம் எனக்கெல்லாம் ஹமாமு, லக்ஸு, ரெக்ஸோனா இந்த மாதிரி சோப்பு தான் போட்டு வளர்த்தாங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், இப்போதான் பயங்கர பில்டப்பாக இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவீங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த வீடியோ முடிவில் குழந்தைங்களுக்கு பெஸ்ட் சோப் எது, நீங்க உங்க குழந்தைக்கு யூஸ் பண்ற சோப்பு உங்க குழந்தைக்கு ஏதுவானதா, இதை பத்தி டீடைல்டான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், முதல்ல சோப்பு உருவானப்ப அது எதுக்கு உருவாக்குனாங்கன்னா, ஸ்கின்ல இருக்கிற அழுக்கு, டஸ்ட், டர்ட், ஆயில் ஐட்டம் இதையெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை கிளீனா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்காக உருவாக்குனாங்க. இதை தான் அந்த காலத்துல ஃபுல்லா எல்லாருமே யூஸ் பண்றாங்க, பெரியவங்களாகட்டும் சரி, குழந்தைங்களாகட்டும் சரி. இது ஆக்சுவலாக நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தது. உடம்புல இருக்கிற அழுக்கு, டஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துருந்தது. கூட சேர்ந்து உடம்புல இருக்கிற ஆயில் கண்டென்ட்ல எடுத்துட்டு ஒரு ஃப்ரெஷ் லுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு சோப்பை பற்றி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்கின் ப்ரொடெக்டிவாக இருக்கணும், ஸ்கின் ப்ரொடெக்ஷனாக இருக்கணும்னா ஸ்கின்ல ஆயில் பசை ரொம்ப அவசியம். ஸ்கின்ல இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கின் டேமேஜ் வரலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, சோப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் கண்டென்ட்ல இருக்கிற மாதிரி நிறைய போட்டு குழந்தைங்களோட சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த சோப்புல அட்வான்டேஜ் என்ன இருந்ததுன்னா, அந்த ஆயில் பசை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குழந்தையோட ஸ்கின்ல கிடைச்சது. இது நார்மல் ட்ரெடிஷ்னல் சோப்போட கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பெட்டரா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இதெல்லாம் வரும்போது ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, ஸ்கின்னுடைய நார்மல் பிஹெச் ஒரு அரௌண்ட் 5.5 அசிடிக் பிஹெச்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கும். அந்த காலத்துல வந்துட்டு இருந்த அந்த ட்ரெடிஷ்னல் சோப்போடைய பிஹெச் எல்லாம் ஒரு 8, 9 இந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த மாதிரி பிஹெச் ஹையா இருந்தால் தான் இந்த ஆயில் கண்டென்ட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுக்க முடியும். இதே சோப்பு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கிற ப்ரொடெக்டிவ் ஆயில் எல்லாம் அது உறிஞ்சி எடுத்துருது. அதனால ஸ்கின் டேமேஜ் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது கண்டுபிடிச்சு குழந்தைங்களுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்கின்னுடைய பிஹெச்க்கு ஈக்குவலண்டா இருக்கிற மாதிரி சோப்பு உருவாக்கணும்னு நினைச்சாங்க. இந்த மாதிரி உருவாக்குன சோப்பு பேர் தான் சிண்டெட் பார் இல்ல சிண்டெட் சோப் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா சோப்பு உருவாக்குறதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லாட்டி காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க, இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணாதான் ஒரு சோப்பு சோப்பா வரும், கெட்டியா வரும். பட் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது தான் பிஹெச் அதிகம் பண்ற ஒரு விஷயம். இதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அதுக்கு பதிலா வேற ஒரு சிந்தட்டிக்கான வேக்ஸ் மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி இந்த சோப்பை கெட்டி பண்ற ட்ரை பண்ணாங்க. அதன் மூலியமா உருவானது தான் இந்த சிண்டெட் பார். ஸோ இந்த காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணாத காரணத்தினால இதோட பிஹெச் 5.5லயே இருந்தது. அது குழந்தைங்களோட ஸ்கின்ல படும்போது ஸ்கின்னுக்கு ப்ரொடெக்ஷனா இருந்தது. அது அந்த நேச்சுரல் ஆயில்ல உறிஞ்சி எடுக்காம இருந்தது. அதனால இது குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு சோப்புகளே பெஸ்ட் சோப் அப்படின்னு சொல்லணும்னா சிண்டெட் சோப் இல்லைனா சிண்டெட் பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிண்டெட் பாரோட உதாரணங்கள் சொல்லணும்னா டெடி பார், செட்டாஃபில், டர்மாடியூ, அலோகிரேஸ் இந்த மாதிரி பிராண்ட்ல இருக்கிற சிண்டெட் பார்ஸ் இல்லை சிண்டெட் சோப். இது பிஹெச் 5.5 இருக்கும், பேபி ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அப்படின்னா என்ன டாக்டர், இதுதான் பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இதே எல்லாரும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த மாதிரி சிண்டெட் சோப் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி சோப்புகள் ஒவ்வொன்றும் 300-400 ரூபா அளவுக்கு வரலாம். அவ்வளோ செலவு பண்ணி இந்த மாதிரி சோப்புகள் யூஸ் பண்றதா வேண்டாமாங்கிறத இந்த சப்சிக்வெண்டா நான் சொல்றேன். ஒரு சில பேபி சோப்பு லைக் ஜான்சன், ஹிமாலயா இல்லாட்டி மாமார்த் இந்த மாதிரி சோப்புகள் எல்லாமே நார்மல் சிண்டெட் சோப் இல்லாம நார்மல் சோப்பா தான் பேபி சோப்புன்னு விற்கிறாங்க. பட் இதுவுமே ரொம்ப காமனா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க. குழந்தைகளோட ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னு சொல்றாங்க. தாராளமா இந்த பிராண்ட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். என்னங்க டாக்டர், சிண்டெட் தான் பெஸ்ட் ஸ்கின் ப்ரொடெக்ஷன் சொன்னீங்க, பிஹெச் 5.5 இல்லாம ஆல்கலைன் பிஹெச்சா இருக்குன்னா பிரச்சனை எல்லாம் சொன்னீங்க, அப்புறம் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா, என்ன மேட்டர் நீங்க கேட்டீங்கன்னா, இதுல தான் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது இருக்கிறதுலே வச்சு பெஸ்ட் சோப் எது அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுல சிண்டெட் சோப் அப்படின்னு. பட் பெஸ்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம இந்த மெக்கானிக்கல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வச்சு மட்டுமே நம்ம பார்த்தோம். இந்த சிண்டெட் பார் இல்லாத பேபி சோப்புகள் ஸ்டில் அதுல ஆயில் கண்டென்ட் நிறைய இருக்கும், ஸ்கின்னுக்கு ஓரளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இந்த பிஹெச் வேரியேஷன்னால நடக்கிற ஸ்கின் டேமேஜ் என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமலா தான் வித்தியாசம் நடக்குது. இந்த சிண்டெட் இல்லாத சோப்புகள் ரொம்ப ரொம்ப சீப்பு, பெரும்பாலான ஃபேமிலி ஈஸியா அஃபோர்ட் பண்ணிக்கலாம், ஈஸியா வாங்க முடியும். இன்ஃபேக்ட் அந்த காலத்துல பெரும்பாலான ஃபேமிலியில குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு போடுற சோப்பை தான் போட்டு இருந்தாங்க. ஆனா பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க ஈவன் பெரியவங்க சோப்பு யூஸ் பண்ணாலும், சோப்பு யூஸ் பண்ணி குளிக்க வச்சதுக்கு அப்புறம்
குழந்தைக்கு நல்லா ஆயில் போட்டு விட்டுக்கோங்க. மாய்ஸ்சரைசிங் என்ன போடுறதுனா போடுங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போட்டு குளிக்க வச்சு எண்ணெய் பசையில எடுக்காம பார்த்துக்கிட்டீங்கனாலே எண்ணெய் சோப்பு யூஸ் பண்ணீங்கனால பிரச்சனை இருக்காது. பட் கரண்டான விஷயத்துக்கு வரணும்னா குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் நம்பர் படி பெஸ்ட் சோப் அப்படின்னு சொல்லணும்னா சிண்டட் சோப் பெஸ்ட். பட் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியில சோப்புக்காக ரொம்ப காஸ்ட்லியா செலவு பண்ண அவசியமே கிடையாது. உங்ககிட்ட எந்த பேபி சோப்பு சீப்பா கிடைக்குதோ தாராளமா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா வீடியோல பெரும்பாலும் ஸ்கின் ப்ரொடெக்ஷனுக்கு தேங்காய் எண்ணெய் சொல்லியிருப்பேன். ஸோ குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீக்வெண்டா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிட்டீங்கனாலே ஸ்கின்னுக்கு ப்ரொடெக்ஷனாக தான் இருக்கும். இந்த pH 5.5 pH 7 இந்த மாதிரி டிஃப்ரெண்டா டீடைல்டா பேசுறேன் பாத்தீங்களா, இதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ எந்த சோப்பு பெஸ்ட் அப்படின்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிச்சுக்க வேண்டாம். நீங்க கரண்டா உங்க குழந்தைக்கு சோப் யூஸ் பண்றீங்க, அது உங்களால ஈஸியா வாங்க முடியும், அஃபோர்டபுளா இருக்குன்னா தாராளமா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பை சான்ஸ் அதை யூஸ் பண்ணா குழந்தைக்கு ஸ்கின் ட்ரை ஆகுது இல்ல ஸ்கின்ல ரேஷஸ் மாதிரி வருதுன்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்க வேற சோப் மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. 100க்கு 95% குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி சோப் போட்டாலும் சேர்ந்துக்கும். மீதி 5% குழந்தைங்களுக்கு தான் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு தான் இந்த சிண்டட் பார் அது இதுன்னு ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.